let it bang, bang. ஸோ வெல்கம் பேக் கைஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சு எப்படி ஒரு அப்டக்கிள் அவாய்டன்ஸ் ரோபோட் பில்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் அண்ட் போத் ஹார்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுற ஒரு ஃபுல் பேக்கேஜாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான ஒரு சாஃப்ட்வேர் ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீல்மியூ விஷன் 5 இந்த ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறேன்னு தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல்லாக கைட் பண்ணுறேன். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ரோக்ராம். நம்ம 2 டிசி மோட்டார் யூஸ் பண்ண போகிறோம், லெஃப்ட் மோட்டார் அண்ட் ரைட் மோட்டார் அண்ட் 2 சென்சார்ஸ். இது எல்லாத்தையுமே நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரோட போர்ட்ஸோடு மேட்ச் பண்ணிக்கலாம். அண்டு லெஃப்ட் சென்சாரில் சென்ஸ் ஆச்சுன்னா வெஹிக்கிள் ரைட்டில் மூவ் ஆகும், அண்ட் ரைட்டில் சென்ஸ் ஆச்சுன்னா லெஃப்ட்டில் மூவ் ஆகும். ரெண்டுலேயுமே சென்ஸ் ஆச்சுன்னா வெஹிக்கிள் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இதை எப்படி கம்பைல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ரீபில்ட் ஆல் டார்கெட் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெக்ஸ் ஃபைல் க்ரியேட் ஆகிரும். நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோக்ராம் போர்டில் ஹெக்ஸ் ஃபைலில் தான் அப்லோட் பண்ண முடியும். டேரெக்டாக சி ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணும்போது அது எக்ஸ்போர்ட் கன்வெர்ட் ஆகி அப்லோட் பண்ண முடியும். அதுக்கு இதுலேயே நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தனியாக வீடியோ எடுத்து போகிறேன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. அண்ட் இதை நம்ம ப்ரோக்ராம் போர்டில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டூல் யூஸ் பண்ணுவோம். அது என்ன டூல்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகிஸ் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோகிஸ் வெர்ஷன் 1.72. இதை நீங்கள் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் இன்னும் இதில் கனெக்ட் பண்ணல ப்ரோக்ராம் போர்டு அந்த யூஎஸ்பி நீங்கள் அட்ரினோ யூஸ் பண்ணியிருந்தே உங்களுக்கு தெரியும், சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ நான் இப்போ இங்கே ஏரோ வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல நான் இன்னும் ப்ரோக்ராம் போர்டு கனெக்ட் பண்ணல. கனெக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு லைட் எரியும். ஸோ நாம் யூஸ் பண்ண போகிற ப்ரோக்ராம் போர்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, ஆட்மெகா 8A இந்த ப்ரோக்ராம் போர்டு தான் யூஸ் பண்ணி நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரை ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம இந்த போர்ட்டை யூஸ் பண்ணி யூஎஸ்பியோட நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற இந்த 5 பின்ஸ் இருக்கு இல்லையா, 3 4 5 6 பின்ஸ், இதை நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரோட கனெக்ட் பண்ணி இதில் இருக்கிற ப்ரோக்ராம் அதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த ஆப் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாச்சு. இதில் இந்த பிஆர்ஜின்னு இருக்கிறதுல எந்த சேஞ்சுமே இல்லை. இப்போ நான் யூஎஸ்பி உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். பண்ணோடனே அந்த பிஆர்ஜிலையும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அண்ட் நம்மளுக்கு மைக்ரோ கண்ட்ரோலரும் ஆன் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு லோட் ஃப்ளாஷ் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக என்ன ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணுறோமோ அதோட டைம் அண்ட் டேட்டோடையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அண்ட் தென் இப்போ ஆட்டோ கொடுத்தோம்னா நம்மளுக்கு ப்ரோக்ராம் இதில் லோட் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட சிம்பிளான கான்செப்ட் தான், வேறு ஒன்றும் இதில் பெருசாக இல்லை. நான் ஆல்ரெடி லோட் பண்ணிட்டேன், அதனால் நான் இப்போ உங்களுக்கு லோட் பண்ணல. நீங்கள் இந்த ஆட்டோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் லோட் ஆயிரும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதோட இந்த 6 பின்னையும் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரோட 6 பின்னோட கனெக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ அடுத்ததான் நம்ம டீட்டெயிலாக ஹார்ட்வேர் மட்டும் வச்சு பார்க்கலாம், எப்படி கனெக்ஷன் கொடுக்கறது அண்ட் எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக ஹார்ட்வேருக்கு வந்துடலாம். ஹார்ட்வேரில் நான் டிசி மோட்டார் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற மோட்டார் டிரைவர் பார்த்திங்கன்னா L293D மோட்டார் டிரைவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு 2 மோட்டருக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் M1 M2 M3 அண்ட் M4 அண்டு பவர் சப்ளை ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டும் பாசிட்டிவ் 12 volts அண்டு கிரவுண்ட். அண்ட் இங்கே ஒரு 6 பின் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னு பாருங்கள். இன்புட் 1 2 ஒரு அண்ட் 3 4 2 மோட்டருக்கான 2 இன்புட்ஸ் அண்டு 5 volt அண்டு எனேபிள் 2 எனேபிள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 5 volts அடிஷ்னலாக இருக்கிறத நீங்கள் செப்பரேட்டாக யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து வர 5 volts கூட விட்டுறதுனாலும் விட்டுடலாம், அது உங்கள் இஷ்டம் தான்.
அண்ட் ஐஆர் சென்சார் முன்னாடி ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க இதுக்கான கனெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படின்னு பார்க்கலாம். இந்த இன்புட் 1, 2 and 3, 4 எடுத்துகிட்டு போய் நாம் மைக்ரோ கண்ட்ரோலரோட போர்ட் 2.0, 2.1, 2.2, 2.3 கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 4 போர்ட்ஸுக்கு 4 இது கனெக்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம இன்புட் போர்ட்டை கனெக்ட் பண்ணிவிட்டோம். ரெண்டு சென்சாரோட பாசிட்டிவில் கொடுத்துருங்க, கிரவுண்ட் பண்ணிடுங்க. அண்ட் வி அவுட்டை மட்டும் மைக்ரோ கண்ட்ரோலரோட போர்ட்ஸோட கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஹார்ட்வேர் கனெக்ஷன். அண்ட் வாங்க இதை இப்போ நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஒரு சின்ன டிப்ஸ், நீங்கள் டிசி மோட்டார் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் HW பேட்டரி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் HW பேட்டரி யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி உடனே ட்ரைன் ஆயிரும். பேட்டரி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாது, பட் ட்ரைன் ஆயிரும். உங்களுக்கு பவர் சப்ளை பார்த்தாது. அந்த நீங்கள் வெறும் டிசி மோட்டர் வச்சு HW பேட்டரி ரன் பண்ணிங்கன்னா மோட்டர் ஒர்க் ஆகும். பட் இந்த 2 டயர்ஸ் போட்டு 2க்கும் பவர் சப்ளை பிரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது மோட்டர். அண்ட் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் ஒரு மோட்டர் சுற்றும், இன்னொரு மோட்டர் சுற்றாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா என்னன்னு கூட தெரியாது. ஸோ அதுக்கு பெட்டராக இந்த 12 வால்ட்ஸ் அடாப்டர் வாங்கிக்கோங்க. இதை நீங்கள் டேரெக்டாக ப்ளக் இன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா பவர் சூப்பராக கிடைக்கும் அண்ட் நல்லா ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். பவர் சப்ளை வந்துச்சு. இப்போ பாருங்கள், அங்கே ஆப்ஸ்டிக்கல் டிடெக்ட் ஆகுது, திரும்பிட்டே இருக்குது. 2 சென்சார் டிடெக்ட் ஆகுறதுனால நின்றுச்சு. 2 சென்சார் சென்ஸ் ஆகுது. இங்கே அடியில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? 2 சென்சாருமே சென்ஸ் ஆகிருக்கு, 2மே சென்ஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஆகலை. நான் திருப்புறேன், வருது. என் கை வைக்கிறேன், நின்றுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு. 1 மட்டும் வைக்கிறேன், திரும்பி பாருங்கள். ஸோ அங்கே அவ்வளோதான், மூவ் ஆகலை. ஸோ நான் என்ன பார்த்து வைக்கிறேன், ஒரு சைடு சென்ஸ் ஆனால் இன்னொரு சைடு திரும்பி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராஜெக்ட். ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட் தான். இதை ஈஸியாக செய்யுங்க. ஸோ எந்த டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் க்ளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.